ஹாய் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம 10th சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம கான்செப்ட் வைஸ் தான் ரிவைஸ் பண்ணணும். உங்களுக்கு டைம் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்றதுனால தான் சாப்டர் 1 ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தவிர்த்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுவேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டன். என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இதை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சாப்டர் 1ல் உள்ள 2 மார்க்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.1 இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸாம்பிள் சம் வைஸ் கொடுத்துருக்கேன். 1.7 எக்ஸாம்பிள் 1.9 1.21 எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். அதர் சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், மேக்ஸில் என்ன தான் நடக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதுக்கெல்லாம் மார்க் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா அப்படின்றது எனக்கு மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 1.1ல் 8th சம், அப்புறம் செகண்ட் சப் டிவிஷன், அப்புறம் 1.2 அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 1.3 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 13th சம். ஓகேவா? 10th நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் 3 மார்க்கு, அதாவது சாப்டர் 1ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னது, எக்ஸாம்பிள் 1.10 எக்ஸாம்பிள் 1.11 இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் இருக்கிற சம்ஸை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்க. என்னென்ன கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எல்லா சம்ஸும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் சம்மை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கொடுத்த சம்ஸையும் ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.13 அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.22 எக்ஸாம்பிள் 1.23 எக்ஸாம்பிள் 1.27 எக்ஸாம்பிள் 1.20 எக்ஸசைஸ் 1.1ல் 6 எக்ஸசைஸ் 1.2ல் சப் டிவிஷன் 1. சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு கண்டினியூட்டி தான். ஃபஸ்ட்டு அப்படியே சேமாக அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்னாப் அப்படி போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாக நெக்ஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.2 அப்புறம் எக்ஸாம்பிள் 1.5 அப்புறம் எக்ஸாம்பிள் 1.30 அப்புறம் 1.2 நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 1.2 என்னென்ன சம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம சொன்ன மாதிரி வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லை, நாளைக்கே எக்ஸாமு. ஓகேங்களா? வித்தவுட் ஆப்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இதை தாண்டி அடிஷனலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஜூன் மந்த்லிக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, இது நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஜூன் மந்த்லிக்கான கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்த 2 இயர் கொஸ்டின். ஓகேங்களா? லாஸ்ட்டு 2 இயர், அதாவது 2 செட் ஜூன் மந்த்லி கொஸ்டின்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கூகுளில் போய்ட்டு கனிமேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கனிமேக்ஸ் அப்படின்னு வந்துடும். வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொபைல் வியூலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள்